ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரீசெண்டாக கொல்கட்டா டாக்டருக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாமல் இருந்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 31 வயசான ஒரு டாக்டர், அதாவது லேடி டாக்டர், அவங்களுக்கு வந்து ஒரு கேங் ரேப் நடத்தப்பட்டிருக்கு. கேங் ரேப் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு 150 கிராம்ஸ் ஆஃப் செமன் இருந்திருக்கு. ஒரு பர்சனுக்குள்ள 15 கிராம்ஸ் ஆஃப் செமன் தான் இருக்கும். ஸோ 150 கிராம்ஸ் ஆஃப் செமன் வந்து இருந்தனால அதை வந்து கேங் ரேப்புன்னு சொல்கிறாங்க. சஞ்சய் ராய்ங்கிறவங்க வந்து ஆல்ரெடி 4 வைஃப் வச்சுருக்காங்களாமா. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு கீழ்த்தரமான கேரக்டர்னு தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ அவன் தான் வந்து இந்த ஒரு இதை பண்ணியிருக்கான். லேடி டாக்டர் வந்து 31 வயசு தான் ஆயிருக்கு. அவங்களுக்கு இனிமேல் கல்யாணம் கூட ஆகலை. ஸோ ஒரு கனவோடு இருந்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்குமே வந்து நடக்கவே கூடாது. ஸோ ஒரு கேர்ள் சைல்டு வச்சுருக்க எல்லாருமே வந்து இப்போ பதறிட்டு தான் இருப்போம். இவங்கன்னு இல்லை, ஸோ 31 வயசாக இருந்தாலும் சரி, 3 வயசாக இருந்தாலும் சரி, ஒரு ரொம்ப பயத்தோடு தான் இருப்போம். ஸோ எல்லாருமே வந்து தற்காப்பு கற்றுக்கணும், ரொம்ப ஒரு சேஃப்டியாக இருக்கணும். என்ன நடந்தாலும் நம்ம வந்து கூடவே வந்து ஏதாவது ஒரு பொருள் வச்சுக்கணும், ஒரு சேஃப்டிக்காக. பெப்பர் ஸ்ப்ரே அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ மெயினாக வந்து ஒரு சூழ்நிலையில் நம்மளால் ஷவுட் பண்ண முடியாது, ரொம்ப கத்த முடியாது, யாரையும் கூப்பிட முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம விசில் அந்த மாதிரி ஏதாவது வச்சோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு உங்களோட கேர்ள் சைல்டாக இருந்தாலும் சரி, உங்களோட தங்கச்சியோ இல்லை அக்காவோ யாராக இருந்தாலும் வந்து இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. என்ன அந்த டைமில் வந்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா வேல்யூ எஜுகேஷன் ஒரு கோர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் எல்லாமே மாரல் வேல்யூஸ் எல்லாமே சொல்லித் தருவாங்க. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் இருக்குமா என்னன்னு கூட தெரியல. ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களையும் ரைஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணும். நாட் ஓன்லி ஃபீமேல் சைல்ட்ஸ், நம்ம வந்து ஒரு பொண்ணுக்கு தான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்து வளர்த்தணும்னு இல்லை. ஸோ பசங்களும் நம்ம வந்து இப்போ நான் 2 பசங்க வச்சுருக்கேன்னா அவங்களுக்கும் நான் வந்து சொல்லி தான் வளர்க்கணும். ஸோ ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும், ஒரு பொண்ணை எப்படி ரைஸ் பண்ணணும்னு. ஸோ இது மாதிரி ஒரு கீழ்த்தனமான பர்சன்ஸ் எல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ நிறைய ஜென்டில்மென்ஸும் இருக்கீங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸை வந்து உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு ஜென்டில்மேனாக வளர்த்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஹேட்ஸ் ஆஃப். எல்லா மென்ஸையும் வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. சில பேர்லாம் வந்து ரொம்ப ஜென்டில்மேனாக, ரொம்ப எல்லாத்துக்குமே ஹெல்பிங் மைண்டாக, ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும் அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு நேர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக, அதை வந்து கேட்கவே முடியல காதளவில் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்களோட பெல்விக் போன்னு சொல்லுவாங்க, இடுப்பு பகுதியிலேருந்து கால் பகுதியில் வரைக்கும் ஜாயின் பண்ணுற ஒரு எலும்பையே அவங்க வந்து உடச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க முடியாது. அது உடச்சிருக்காங்க. கண்ணில் வந்து கண்ணாடி சில்லை வச்சு குத்திருக்காங்க. அதுலேருந்தெல்லாம் ரத்தம் வந்துருக்கு. அங்கங்கே கடிச்சிருக்காங்க. இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. எப்படி ஒரு மிருகத்தனமாக நடந்திருக்காங்க. ஒரு அரக்கனால தான் இப்படிலாம் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து இதில் உடந்தையாக இருக்காங்க. ஒரு பொண்ணை இப்படி பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட குழந்தைங்களையும் சொல்லி கொடுத்து வளர்க்குங்க. ஸோ கேர்ள் சைல்ட்ஸ் இருந்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஒரு கேர்ள் சைல்டு இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க. எங்கே விட்டாலுமே இப்போ வந்து 3 வயசு பொண்ணு கூட ரேப் பண்ணிடுறாங்க. அந்த 3 வயசு பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னு கூட தெரியல. கேர்ள்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறதுனால தான் அப்படி, இந்த மாதிரி போகிறனால தான் அப்படி. பெண் குழந்தைங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. எங்கேயும் வந்து மோஸ்ட்டாக வெளியே விட்டாலும் நீங்கள் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி வந்து டாக்டர்ஸ் வந்து எல்லாருமே ஸ்ட்ரைக் இருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு சாட்டர்டே 6 மணிலேருந்து சண்டே 6 மணி வரைக்கும் எல்லோரும் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்காங்க. டாக்டர்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா நம்மலாம் வந்து கண்டிப்பாக இருக்க முடியாது. டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் இருக்காங்க. நம்மளுக்கு ஏதோ ஒன்றுனா டாக்டர்ஸை தான் தேடி நம்ம போகணும். ஸோ அவங்களே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணணும் இருக்காங்க. இது வந்து மக்களாக நமக்காக ஸ்ட்ரைக் பண்ணலை, கவர்மெண்ட்டை எகெயின்ஸ்டாக வந்து தான் இந்த ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து கடுமையான ஆக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ சவுதி அரேபியா அந்த மாதிரிலாம் இருக்க கண்ட்ரீஸில் வந்து என்ன மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குமோ அதே பனிஷ்மெண்ட்டை வந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரணும். ஸோ இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தப்பை வேறு எந்த ஒரு ஆம்பளையும் யோசிச்சே பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி நீங்களும் நினைங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் இந்த தவறு நடக்கக்கூடாது. பாய்.